கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையில எழும்பி உட்கார்ந்து என்ன எல்லாரும் அலட்சியம் பண்றாங்க, என்னை யாருமே சட்டை பண்றதில்லை, என் குடும்பத்துல என்ன அலட்சியம் பண்றாங்க, நான் வேலை செய்கிற இடத்துல என்ன அலட்சியம் பண்றாங்க, நான் சர்ச்சுக்கு போன அங்கேயே என்ன அலட்சியம் பண்றாங்க என்றெல்லாம் சொல்லி மனவேதனையோட உட்கார்ந்து யோசித்து கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல மங்கள வார்த்தையோட உங்களை சந்திக்கிறாரு. சங்கீதம் 102:16, திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாரு வேணாலும் உங்களை அலட்சியம் பண்ணலாம், ஆனால் உங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் உங்களையோ உங்க உணர்வுகளையோ ஒரு நாளும் அலட்சியம் பண்ண மாட்டார். அவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கூட அலட்சியம் பண்ணாதவர். அவர்களை மட்டுமல்ல, அவர்கள் ஜெபத்தையே அலட்சியம் பண்ணாதவர் எப்படி அவர்களை அலட்சியம் பண்ணுவார்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை இன்னைக்கு நீ திக்கற்ற நிலைமையில இருக்கிறியா? எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை நேரடியா சந்திச்சு உங்களை தன்னுடைய கையில எடுத்து உயர்த்த விரும்புகிறார். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கடன்கள், நீங்கள் அலட்சியப்படுத்தப்பட்டதனுடைய பின்புலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படியே தன்னுடைய கையில எடுத்து அதே ஜனங்கள் மத்தியில உங்க பேரை பெருமைப்படுத்துவான். யாரெல்லாம் உங்களை அலட்சியம் பண்ணாங்களோ, அசட்டை பண்ணாங்களோ, அவங்க எல்லாம் இனி உங்களை ரொம்ப ஆச்சரியமாய் பார்க்கக்கூடிய விதத்துல காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிறார். இவளுக்கா இந்த மேன்மை, இவனுக்கா இந்த உயர்வு, இவனா இது, என்னால நம்பவே முடியல, இவன் எப்படி பெரிய ஆளான, இவன் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தான், இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னால என்ன நடந்துச்சு? அதுதான் திக்கற்றவர்களை அலட்சியம் பண்ணாத தேவன். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத தேவன். அலட்சியம் பண்ணாது மட்டுமல்ல, அவருடைய விண்ணப்பங்களை எல்லாம் அங்கீகரிக்கிறார். எங்கெல்லாம் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கலையோ, உன் விண்ணப்பங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலையோ, கவலையப்படாதீங்க. உன் விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. அவரே உங்களை அங்கீகரிக்கிறவர். உன் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படும், உன்னுடைய அப்ரூவல்ஸ் எல்லாம் அங்கீகரிக்கப்படும், உன்னுடைய ப்ரொமோஷன் அங்கீகரிக்கப்படும், உன்னுடைய டிரான்ஸ்பர் அங்கீகரிக்கப்படும், உன்னுடைய விசா அங்கீகரிக்கப்படும், உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் இனி அங்கீகரிக்கப்படும். நோ மோர் ரிஜெக்ஷன். ஒரு அருமையான சாட்சியை கேட்கலாமா? பிரதர் சதீஷ்குமார் ஃப்ரம் பெங்களூர். நான் தேவனின் அன்பு ஊழியங்கள் கோயம்புத்தூர் ஜெபகோபுரத்தில் நடந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் கலந்து கொண்டு தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் நான் பணியிலிருந்து ஓய்வு பெறுவதை ரிட்டையர்மெண்ட் குறித்து தெரிவித்தேன். சகோதரர் அவர்கள் எனக்காக பாரப்பட்டு ஜெபித்து தீர்க்க தரிசனமாக நீங்கள் விரைவில் புதிய வேலை வாய்ப்பை பெறுவீர்கள் என்று சொல்லி ஜெபித்து என்னை ஆசிர்வதித்து அனுப்பினார். என்ன ஆச்சரியம்! அந்த ஜெபத்திற்கு பிறகு ஒரு வாரத்தில் நான் பணிபுரிந்த SKF இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் இருந்து அமெரிக்காவின் மெக்சிகோ நகரத்தில் பணியாற்றுமாறு அழைப்பு வந்தது. அது சம்பந்தமாக விசா செயல்முறைக்காக நான் மும்பை நகரத்திற்கு பயணப்பட்டேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் அப்படியே என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி விட்டார். என்ன ஆச்சரியம்! இது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லி என்னுடைய தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். உங்களுக்கும் அப்படியே செய்வார். வாசல் மூடுதுன்னு கவலைப்படாதீங்க. இது மூடுதுன்னா இதை விட பெரிய வாசல் கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. சதீஷ்குமார் என்கிற சகோதரனுக்கு ஒரு இடத்துல வேலை செய்து ரிட்டையர்மெண்ட் ஆகும் பொழுது ஆண்டவருடைய கிருபையினால புதிய இடம் அவர் எதிர்பார்க்கல. அமெரிக்க தேசத்திலே மெக்சிகோ மாகாணத்திலே அவருக்கு ஒரு வழி திறந்த ஆண்டவர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், எனக்கு வாசல் அடைச்சிருக்கு, எனக்கு இங்க போனாலும் வாசல் மூடி இருக்கு, இடது பக்கம் போனாலும் முன்ன போனாலும் பின்ன போனாலும் வாசல் மூடி இருக்குது, எங்க போறதுன்னு தெரியலேன்னு சொல்ற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என் பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் விண்ணப்பத்தை அங்கீகரித்து இவர்கள் நினைச்சதை விட எதிர்பார்த்ததை விட மிகவும் நல்ல பொசிஷன்ல, நல்ல போஸ்ட்ல, நல்ல தேசத்துல, நல்ல பேக்கேஜ்ல என் பிள்ளைகளுடைய லைஃபை நீங்க செட்டில் பண்ணிட்டீங்க. உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் இனி கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். இப்பொழுதும் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை
கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.